வாட்ஸ் மேக்ஸ் அஸ் ஹியூமன்? மேபி நம்ம பிறக்கும் போதே இந்த காம்ப்ளெக்ஸான பிரெயின் நம்ம கூட இருக்குல்ல, அதனால் நம்ம ஹியூமன் டிஃபைன் பண்ணுறோமா? இல்லை எனி அதர் எபிலிட்டிஸ்னால இதனால தான் நம்ம ஹியூமன், இதனால தான் நான் ஒரு ஹியூமன் அப்படின்னு டிஃபைன் பண்ணுதா? இல்லை எது தான் நான் ஒரு ஹியூமன் அப்படின்னு டிஃபைன் பண்ணுது? ஸோ இதுக்கான ஆன்சர் தெரியணும்னா ஒரு பொண்ணோட ஸ்டோரி அவங்களுக்கு தெரியணும். இமேஜின் ஒரு சைல்டு அவங்களோட என்டையர் சைல்டுஹுட்டையே மற்ற ஒரு சில்ட்ரன்ஸ் மாதிரி ப்ளே கிரவுண்ட்லேயோ இல்லை அவங்க பேரண்ட்ஸ் கூடயோ இல்லை எனி அதர் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல்ஸ் அது மாதிரி நிறையா விஷயத்தோடையோ ஸ்பெண்ட் பண்ணாமல் தனியாக ஐசோலேட்டடாக ஒரு ரூம்குள்ளே இருந்தால் அந்த பொண்ணோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அந்த பொண்ணோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அந்த பொண்ணால் நம்மளை மாதிரி நார்மலாக பேச முடியுமா, அந்த பொண்ணால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நார்மலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? ஒரு ஹியூமன் கனெக்ஷனே இல்லாமல் ஒரு குழந்தை வளர்ந்துச்சுன்னா அந்த குழந்தையால் ஹியூமனாக இருக்க முடியுமா? முதல்ல 1970 ஒரு அபேண்டடான ஒரு ஹவுஸில் ரொம்ப நாளாக அப்படி இருக்கிறத பார்த்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த வீட்டுக்குள்ளார போகலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது அவங்க பார்த்த அந்த ஒரு விஷயம் அவங்கள மட்டும் இல்லை, இந்த என்டையர் வேர்ல்டே ஷாக் ஆகியிருக்கு. அவங்க அங்கேருந்து ஒரு 13 வயசு பொண்ணை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. லேட்டர் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த பொண்ணு பேர் ஜீனி அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணால் நம்மளை மாதிரி நார்மலாக பேச முடியல, நார்மலாக நடக்க முடியல, நார்மலாக நம்ம பேசுகிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. பிகாஸ் அவளோட என்டையர் சைல்டுஹுட்டையே ஒரு சின்ன ரூம்குள்ளாரே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரீம் ஐசோலேஷனில். இது வெறும் ஒரு ட்ராஜிக் ஸ்டோரி மட்டும் கிடையாது. இந்த ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலேயே சயின்டிஸ்டுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய குவெஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கு. தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த ஜீனி அப்படின்ற ஒரு பொண்ணு 1957 கலிஃபோர்னியாவில் பிறந்திருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த குழந்தை பிறந்து அரௌண்ட் 2 வயசு இருக்கும் போது அவங்க அப்பா ஒரு தனியான ரூமில் ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஐசோலேஷன் அந்த பொண்ணு அதோட 13 வயசு ரீச் ஆகிற வரைக்கும் அந்த குழந்தை அந்த ரூம்குள்ளார தான் இருந்திருக்கு. அதுக்கு எசென்ஷியலான அந்த ஃபுட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் லிட்ரலி நாட் ஈவன் அ சிங்கிள் வேர்ட் அந்த குழந்தை கூட கம்யூனிகேட் பண்ணலை. ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் கெப்ட் எக்ஸ்ட்ரீம் ஐசோலேஷன். மற்ற சில்ட்ரன்ஸ் மாதிரி ஸ்கூல்ஸுக்கோ இல்லை அட்லீஸ்ட் பேசுகிறதுக்கு கூட அங்கே ஆள் இல்லை. அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணக்கப்புறம் ஒரு டாக்டர், சைக்காலஜிஸ்ட் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு 3 பேர் கொண்ட டீமை க்ரியேட் பண்ணி அந்த பொண்ணை ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது அந்த டீமோட ஒரே ஒரு எய்ம் அந்த குழந்தைய ஒரு நார்மலான ஹியூமன் மாதிரி பேசையோ மெமரி பவரையோ இல்லை ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வைக்க ட்ரை பண்ணுறது தான். பட் சயின்டிஸ்டுக்கெலாம் ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக இருந்தது, ஒரு குழந்தையோட சைல்ட்ஹுட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லாங்குவேஜை கற்றுக்க முடியுமா, ஒரு லாங்குவேஜை புரிய முடியுமா, ஒரு நார்மலான ஹியூமன் பேசுகிறதையோ இல்லை ஒரு ஐடியாவை ஷேர் பண்ணுறதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? அட் ஃபர்ஸ்ட் அந்த சயின்டிஸ்ட்லாம் ஒரு ஹோப் வந்துச்சு. அந்த குழந்தையால் கிட்டத்தட்ட ஒரு 100 வெக்காபுலரிஸ் அண்ட் சின்ன சின்ன தாட்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அவளால் ஒரு ஆப்ஜெக்ட்ஸை ஆஃபனாக பார்க்குற அந்த பீப்புள்ஸை ரெக்கக்னைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. நம்மளை மாதிரி ஒரு ஃப்ளூவெண்ட்டான ஒரு ஃபுல்ஃபில்டான கம்யூனிகேட் அதால் பண்ண முடியல. ஃபார்ச்சுனேட்லி இந்த ஜீனின்ற ஒரு பொண்ணோட கேஸ் ரொம்ப ரேர் தான். மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் இப்போ இருக்கிற சில்ட்ரன்ஸ்லாம் ஸ்கூலுக்கு ஹியூமனோட இன்ட்ராக்ஷனோட நல்லா தான் இருக்காங்க. பட் இனிமேட்டு வர அந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜீனிக்கான அதே விஷயம் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமான கான்சிக்வன்சஸ் வருமானா இல்லை, பட் ஓரளவுக்கு கான்சிக்வன்சஸோட குழந்தைங்க மாற வாய்ப்பு நிறையா இருக்குது. பிகாஸ் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்களோட அந்த சுட்டித்தனத்தை தாங்க முடியாமல் அந்த குழந்தைக்கு ஒரு டேபோ இல்லை ஏதோ ஒரு வாங்கி கொடுத்துட்டு அந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷனை ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. ஸோ இது மூலயமா என்ன ஆகும்னா அந்த எக்ஸ்ட்ரீம் ஐசோலேஷனில் வர கான்சிக்வன்சஸ் மாதிரி வராது, பட் கொஞ்சம் கான்சிக்வன்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த குழந்தையால் உங்கள் கூட ஐ கான்டாக்ட் வச்சு பேச முடியாது. நார்மலாக நம்ம மெமரைஸ் பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயங்களால் அந்த குழந்தையால் மெமரைஸ் பண்ண முடியாதுன்றாங்க. மாடர்ன் வேர்ல்டில் இருக்க சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, ஒரு குழந்தை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாங்குவேஜ் மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் கற்றுக்கணுன்னா இந்த ஹியூமனோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப வைட்டலான ரோலை ப்ளே பண்ணுதுன்றாங்க. நம்ம பண்ணுற அந்த ஒரு சில ஆக்ஷன்ஸ், அந்த குழந்தையோட மெயின்டைன் பண்ணுற அந்த ஐ கான்டாக்ட், நம்ம பேசும்போது அந்த எப்படி பேசுகிறோன்ற அந்த விதம், நம்ம அந்த குழந்தை கூட எப்படி ஜாலியாக விளாட்றோம், எப்படி கான்வர்சேஷன் வைக்கிறோம், அந்த குழந்தை கேட்குற அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறோம், இந்த ஒரு சில விஷயம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியாது. பட்
இமேஜின் அந்த குழந்தைக்கு இந்த ஒரு விஷயம் என்டையர் லைஃப்பில் கிடைக்கலன்னா. சம்டைம்ஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் கிஃப்ட் வி கேன் கிவ் இஸ் அவர் ஃபுல் அட்டென்ஷன். ஒரு சில்ட்ரன்ஸுக்கு ஒரு ஃபுட்டோ கிளாத்ஸ் மட்டும் தேவை கிடையாது, ஒரு ரியலான ஹியூமன் ப்ரெசன்ஸ் தேவை. மேபி வாட்ஸ் மேக்ஸ் அஸ் ஹியூமன், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் isn't simply the brain we are born with. It's the love we receive, the word we hear, and the people we choose to be present in our life. Because the greatest thing a child can hear, another human saying, I am here.